நிம்மதி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சுடர்வேலன் காதல் நாள். அதனால நீ சாதாரணமா கூப்பிட்டினால வரமாட்டாங்க. அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடு. கரெக்ட்ல? முனிமா, முனிமா. ஏய், யார் இது என் பேரை சொல்லி கூப்பிட்டது? ஏமா, உங்களுக்கு தான் சுடர்வேலின் பேர் வச்சிருக்காங்களே, அப்புறம் என்னம்மா முனிமான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி லைட்டா வைப்ரேட் ஆவறீங்க? ஏய், அதெல்லாம் வேற ஃபீல் அடி, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமா, இப்போ எதுக்கு இப்ப 4 பேரும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? அம்மா, என்னம்மா இப்படி பொறுப்பே இல்லாம பேசுற? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இதுல என்னமா இருக்கு? ஹோ, புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமையானா இவளுக்கு ஏதாவது பிரியாணி பண்ணி வச்சிருப்பாளுங்க. போய் ஆட்டைய போடலான்னு 4 பேர் கிளம்பி வந்துட்டீங்களோ? பிச்சு போடுவேன் பிச்சு. எப்ப பாரு பிரியாணி சொரியானின்னு ஆட்டிக்கிட்டு வந்துட வேண்டியது. ஆமா, நீ செய்யற பிரியாணின்ற பேர்ல இருக்கிற தக்காளி சோறு திங்கிறதுக்கு தான் அங்க இருந்து வராங்களா? ஏமா, அது இல்லம்மா, நாங்க எதுக்கு வந்தோம்னா, இருந்தாலும் என் பிரியாணியை போய் தக்காளி சோறுன்னு சொல்லிட்டேடி, அதாண்டி கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஓ, பருப்பு சாதம் சொல்லிருக்கணுமோ? சாரிமா, தப்பா சொல்லிட்டேன். சுடர் அப்படி வெறுப்பேத்தி பார்த்தாதான் சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. எத்தனை பேர் நீ வெறுப்பேத்தி இருப்ப? ஏய், காலங்காத்தால எதுக்கடி உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க வைக்கிறீங்க? என்னடி பிரச்சனை? எதுக்கடி எல்லாரும் வந்தீங்க? மா, இன்னைக்கு உங்க நாளுமா. இது சுடர்வேலன் காதலோட ஃபைனல் எபிசோட், அதுலயும் கிளைமேக்ஸ் எபிசோட். அத நாங்க யூடியூப்ல அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பாக்குறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தோம். ஆர்வம் தாங்க முடியல. ஆமாமா, உங்க கல்யாணம் வரைக்கும் தான் கிளைமேக்ஸ் எபிசோடா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு பெரிய எபிசோட் இருக்கும் போலயே, அதான் நேராவே இங்கே வந்துட்டோம். ஓ, அப்படியா? சரி, சொல்லிடுவோம். என்ன மாப்பிள்ளைங்களா, ரெடியா? நாங்க எப்பவோ ரெடிமா. கடைசியா அந்த எபிசோட் எதோட முடிஞ்சது? எங்க கல்யாணத்தோட முடிஞ்சதுல? இல்ல இல்ல, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டோட முடிஞ்சது. ஏய், வாய மூடுறி, மாப்பிள்ளைங்களுக்கு முன்னாடி சொல்ற. அங்க யூடியூப்ல அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல 2000-3000 பேர் பார்த்தாங்க. அப்பலாம் உனக்கு அங்க வெக்கம் வரல. இப்ப நான் சொன்னோனே உனக்கு வெக்கம் வந்துருச்சோ? சரி, இப்ப என்ன, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டோட தான் முடிஞ்சது. இப்ப அடுத்து சொல்றேன் கேளு. எதுக்கு கிட்ட வரீங்க? எதுக்கு வருவாக? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வெளியே போவா? வெளியே போறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. இல்லங்க, அது ஒன்னும் இல்லம்மா, வெளிச்சமா இருக்கனால உனக்கு அப்படி பயமா இருக்கும். இரு, லைட் எல்லாம் அமத்திட்டு வரேன். வேணாம் வேணாம். என்னங்க, வேணாம். வேணானா விடிய விடிய இப்படி உட்காந்து பேசிட்டே இருக்கலாமா? ஏய், என்னல பிச்சிருவேன். தன்மை, அம்மாடி தன்மை. அப்பா. ஐயோ, என் பிள்ளை இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்குதே. ஆமாப்பா, நான் கண்ணாடியில பார்த்தேன், அழகா இருந்துச்சு. ஆமா கண்ணு, உனக்கு இந்த செருப்பு, இந்த ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. ஆமா, பாப்பா என்ன பண்ணுது? தங்கச்சி பாப்பாக்கு அம்மா தலை சீவி ஊத்திட்டு இருக்காங்கப்பா. சரி சரி, வர சொல்லு. வேகமா போனாதான் படத்தை முதல்ல இருந்து பார்க்க முடியும். சரிப்பா, நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். சரிம்மா. அம்மா, அம்மா. ஏய் குட்டி பாப்பா, கிளம்பிட்டியா? அம்மா என்ன பண்றாங்க? ஏய் குட்டி பாப்பா, இது என்னோட புது ட்ரெஸ், நல்லா இருக்குல்ல? நிம்மதி பாப்பா, நீ ஏன் எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்ற? நீ பேசு, ட்ரெஸ் நல்லா இருக்கு சொல்லு. நீ எனக்கு குட்டி பாப்பா, நான் உனக்கு அக்கா, அக்கான்னு கூப்பிடு. சொல்லு, அக்கா சொல்லு. சொல்ல மாட்டியா? சரி, நான் உனக்கு அப்ப பொம்மை எடுத்துட்டு வந்து தரேன், நம்ம விளையாடலாம். சுடரு, சுடரு கிளம்பிட்டியா? என்னங்க, எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? சுடரு, சொல்லுங்க. பூவு பொட்டு புடவைன்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்க சுடரு. அப்படியே சாமி மாதிரி இருக்கு. இந்த டயலாக், இதே டயலாக், இத சொல்லி தான் நான் மயங்கினேன். மனுஷன் இத சொல்லி சொல்லி ஆளை மயக்கிட்டீங்கல்ல. சுடரு, நம்மளுக்கு கல்யாணம் இன்னையோட 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் எப்பெல்லாம் உன்னை பூவு பொட்டு புடவையோட பாக்குறேனோ அப்பெல்லாமே நான் இதை தானே சொல்றேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல சுடரு. என் கண்ணுக்கு எப்போதுமே நீ சாமி மாதிரி தான் தெரிவ. அப்படியா? உங்க ஊர்ல சாமி ஏமாத்துமா? இல்ல. உங்க ஊர் சாமி பொய் சொல்லுமா? உங்க ஊர் சாமி நடிக்குமா? ஏய், என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயா கதிர்வேலன் ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்களே உங்க கண்ணுக்கு நான் சாமி மாதிரி தெரியறேன்னு. ஆனா நேத்து நைட்டு நீங்க தான் இதே கதிர்வேலன் தான் இதே சுடர்வேலிய ஏமாத்துற, பொய் சொல்ற, நடிக்கிறேன்னு இத்தனை வார்த்தையும் சொல்லி திட்டினீங்க, ஞாபகம் இருக்கா? ஏய் சுடரு, இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாம இரேன். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், அதே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்ப. ஆஹா, தினம் தினம் இப்ப நான் தான் சண்டை இழுக்கிறேன். சாரு ரொம்ப அமைதியா தான் இருக்கீங்க, அப்படித்தானே சொல்ல வரீங்க? ஏய்,
போடி உள்ள ஒரு நாளாவது மனுஷன் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் விட மாட்ட போல. அதுவும் கல்யாணம் நாளதுமா வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு வர. போடி. வாங்க 2 பேரும் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கலாம். யாரு வள்ளு வள்ளுன்னு கத்திட்டு வரான்னு தெரியும். வருஷத்துல 365 நாளும் அவனுங்க கொடுக்குற லீவை தவிர வேற எந்த நாளுமே லீவ் போட மாட்டேன்டி. சரி கல்யாண நாள் அதுமே பிள்ளைங்க கூட உன் கூட எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு லீவ் போட்டேன். ஆனா ஏன்டா லீவ் போட்டோன்னு யோசிக்க வச்சுட்ட பாத்தியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணமே ஏன்டா பண்ணணும்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் நீங்க லீவ் போடுறத பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? சுடரு வேண்டாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம என்னை கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். பிரதர், உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். சரி சரி முறைக்காம எந்திரிச்சு வாங்க. அந்த பைப் எத்தனை நாளா ரிப்பேர் ஆயிருக்கு, போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு தானே லீவ் போட்டிருக்கீங்க, ஒழுங்கா அதை போட்டு கொடுங்க. ஏய், காலையில இருந்து சினிமாக்கு போலான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன காதுல பஞ்ச வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். அச்சே, எந்திரிச்சு வாங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. என்ன மக்களே, ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கா பாக்குறீங்க? உருகி காதலிச்சாங்களே, இப்படி எலியும் பூனையுமா சண்டை போடுறாங்களேன்னு தானே பாக்குறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆன ஒரு வாரத்திற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு போய் பாருங்க. என்ன சொல்றாரு? கல்யாணம் ஒரு வாரம் ஆயிருச்சு, எப்படி போகுது? ஏதோ போகுதுக்கா. என்னது ஒரு வாரத்துல ஏதோ போகுதுன்ட்ட? என்னத்தக்கா சொல்றது? கல்யாணம் ஆன புதுசுல ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்ல இருந்து சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவப்படுறாரு. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குக்கா. சுடரு, அது உன் வீட்டுக்காருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்குமே இருக்கிற திமிரு. எங்க நம்மளுக்கு மேல ஏறி உட்காந்துருவாளோன்ற பயம். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. நீ உன் போக்குல போய்கிட்டே இரு. ஆனா சுடரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எப்போதுமே ஆம்பளைங்களை கைக்குள்ளேயே வச்சுக்கணும். விட்ட பறந்து போயிருவானுங்க. கொத்திக்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காளுங்க. இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயம். இதுல இவரை கொத்திட்டு போகிறதுக்கு அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காளுங்களா? ஏன்க்கா நீங்க வேற? வேணா சுடரு, அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத, அப்புறம் நீ நல்லா மாட்டிக்குவ. இங்க எல்லாரையும் விட முகம் நல்ல அழகா லட்சணமா இருக்கல, அதனாலதான் உன் வீட்டுக்கார அப்படி உன்ட்ட நடந்துக்கிறான். மத்தபடி உன் மேல பாசம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியல. நல்லாதான் உன்னை வச்சுக்கிறான். பாப்போம்க்கா. சரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இப்ப நீ இருக்கிறியே இதே கெட்டப்ல இன்னொரு 2 வருஷத்துக்கு இப்படியே கண்டினியூ பண்ணு. உன் புருஷனை உன்னை தவிர வேற யாராலையுமே கைக்குள்ள வச்சுக்க முடியாது. உண்மையை சொல்ல போனோம்னா உன்னை பார்த்தா எங்களுக்கே பொறாமையா இருக்கு. காலையில 6 மணிக்கெல்லாம் டான்னு எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சோடனே வெளியே வந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு போய் குளிச்சிடுறேன். நல்லா தலை குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு காஃபி போடுற அந்த மனம் இருக்கே பா, ஊரே தூக்குது. அந்த ஃபில்டர் காஃபியை போட்டுட்டு உன் வீட்டுக்காரனை எழுப்பி அந்த ஆளும் நீயும் 2 பேரும் சேர்ந்து வாசல்ல உட்காந்து காஃபி குடிக்கிறீங்க. அப்புறம் காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் பொங்கி வச்சுட்டு அந்த ஆள் கூட நல்லா அரட்டை அடிக்கிறேன். அப்புறம் அந்த ஆளு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் எங்கேயாவது சந்தை கடை தெருக்கடைன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நைட்டு சோறு தின்னுட்டு ஜாலியா படுத்து தூங்குறீங்க. என்ன ஒரு அழகான வாழ்க்கையில. ஏக்கா, வெளியே இருந்து பார்க்க அப்படியா தெரியுது? ஆனா வீட்டுக்குள்ள வேற எல்லாம் நடக்குது. என்னமோ சுடரு, வெளியே இருந்து பாக்குறதுக்கு நீங்க 2 பேரும் அம்சமான அழகான பொருத்தமான ஜோடியா தெரியுறீங்க. சரி, நான் வாரேன், எனக்கு நேரம் வேற ஆகுது. சரிக்கா, போயிட்டு வாங்க. சும்மாவா சொன்னாங்க புத்தகத்தோட அட்டைய பார்த்து புத்தகத்தை எடை போட்டுறாதீங்கன்னு? எல்லாரோட வாழ்க்கையிலயும் புத்தகம் அட்டை கிழிஞ்சிருக்கும், புத்தகம் நல்லா இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில புத்தகத்தோட அட்டை பலப்பலன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள புத்தகம் தான் நல்லா இல்ல. ஏய், என்னடி சமையல் அறையில வந்து சமைக்காம பல்ல காமிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? காலையில எந்திரிச்சோன்னே சாமி கிட்ட வேண்டி இருந்தேங்க, சமையல் அறையில சமைக்காம பல்ல காமிக்கணும்னு. அடியே, இந்த நக்கல் பேச்சுக்குள்ள ஒண்ணு குறைச்சல் இல்லடி. சரி, என்ன சோறு பொங்க போற? என்ன பொங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் முடிவு பண்ணல. வேலைக்கு நேரம் ஆகுதுடி, இன்னும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்ப சமைச்சு எப்ப எனக்கு தர்றது? ஐயோ, நேரம் ஆயிடுச்சோ. சரி, அப்ப கம்மங்குள்ளே கரைச்சிட்டா? பக்கத்து வீட்டு கமலாக்கா கருவாட்டு தொக்கு தரேன்னு சொன்னாங்க. கம்மங்குள்ளே குடிச்சிட்டு கருவாட்டு தொக்கு தொட்டு சாப்பிட்டா அதை விட வேற என்ன வேணும்? சரி, காலையிலேயே அப்ப இதை தின்னுட்டு போயிருவேன். மத்தியானத்துக்கு கரைச்சும் போது கொஞ்சம் அதிகமா கரைச்சிடுறேன், மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போயிருங்க. எப்படி? மொத்தத்துல நீ சமைக்க போறதில்ல? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அப்புறம் என்ன புதுசா கேக்குறீங்க? இதே என்ன எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போற? சமைக்க தெரியலன்னு. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்கேன். பக்கத்து வீட்டு அக்காட்ட எல்லாம் போய் கத்துக்கலாம்ல. என்ன சொன்னீங்க? வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேனா? அப்ப இந்த பாத்திரம் வளர்க்கறது, ஊட குட்டி துடைக்கிறது, துணி துவைக்கிறதெல்லாம் யாரு? உங்க செத்து போன ஆயாக்காரி வந்து பண்றாளா? எனக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு தெரியும். காலையில எந்திரிச்சு கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தாதான் என்னவா? ஏய், என்னடி சொன்ன? நீ துமுறு எடுத்து போய் சமையல் வேலையை கத்துக்காம உட்காந்து வீட்டை தேய்ச்சிட்டு இருப்ப. நான் வேலைக்கு போற ஆம்பளை உனக்கு வந்து சமையலுக்கு ஒத்தாசை பண்ணணுமா? அது என்ன ரொம்ப திமிரா சொல்றீங்க? வேலைக்கு போற ஆம்பளைன்னு? அப்ப நான் கூட தான் திமிரா சொல்லுவேன், வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யற பொம்பளைன்னு. ஏய், பொம்பளைங்கன்னா என்ன தெரியுமா? வீட்டுல அடங்கி ஒட்டங்கி உட்காந்து இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு புருஷனுக்கு பணிவிட பண்றதுதான் பொம்பளைங்களோட வேலை. ஒரு ஆம்பளை வேலைக்கு வெளியே போயிட்டு வரும்போது அவன்கிட்ட சிரிச்சு பேசுறது, அவனை சந்தோஷமா வச்சுக்கிறது, அவன் ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களோட வேலை. ஓஹோ, உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் உங்க ஆசை மட்டுமே நிறைவேற்றுறதுக்குமா எங்க அப்பா தான் எங்களை பெத்து போட்டாங்க? ஏய், ஆமாடி. ஏய்,
இங்க பாரு, இந்த காலையில எந்திரிச்சு குளிக்கிறது, தலை நிறைய மல்லிகை பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்றதெல்லாம் என்னோட நிறுத்திக்கணும். இந்த தெருவோட கடைக்கு போறேங்கிறது, இந்த அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன்னு எங்கேயாவது மினுக்கிட்டு தெரிஞ்சது மட்டும் தெரிஞ்சது தோலை உரிச்சிருவேன். நான் காலையில வேலைக்கு வெளியே போயிட்டு சாயந்தரம் வர வரைக்கும் நீ எங்கேயுமே வெளியே போயிருக்க கூடாது. இங்க பாருங்க, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரியும் யார் யார்கிட்ட எந்த அளவோட பேசணுங்கிறது. அதை நான் பாத்துக்கிறேன். அதை நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. என்னடி அதிகமா படிச்சுட்டு திமிரா? இந்த திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் இங்க பாரு, இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வர ராத்திரி 10 மணி ஆயிரும். போற வழியில தேவி அக்கா வீட்டுல 2-3 பூ சொல்லிட்டு போறேன். இதே மாதிரி அலங்காரத்தோட நைட்டு 10 மணிக்கு குளிச்சுட்டு எடுத்துட்டு ரெடி ஆயிரு. படிச்சு திமிரெல்லாம் ஒரேடி அடக்குறேன். சுடரு, நீ அழக்கூடாது. இந்த ஆள் இவ்வளவு கொடூரமான மனுஷனா இருப்பான்னு தெரியாம அம்மா அக்காவெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட. நீ தைரியமான பொண்ணா இருக்கணும் சுடரு. அந்த ஆளுக்காக நீ எதுக்கு சுடர் வாழணும்? நீ என்ன அவன் வச்ச வேலைக்காரியா? சுடரு, இப்போதைக்கு உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்ல. நீதான் உனக்கு சப்போர்ட், நீதான் உனக்கு எல்லாமே. நைட்டு 10 மணிக்கு இதே மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? வாடி வா, என்ன நடக்குதுன்னு அப்ப வந்து பாரு. அடிச்சுட்டா போற மவனே, உனக்கு இருக்குடா. இங்க பாரு கதிர்வேலா, நீ கல்யாணம் ஆன புதுசு, அதனாலதான் சொல்றேன். பொண்டாட்டிகள்லாம் நம்மளுக்கு எப்போதும் கீழே அடிமையாவே வச்சுட்டு இருக்கணும். மேல தூக்கி மட்டும் வச்சுட்டோம் அவ்வளவுதான், மண்ட மேல ஏறி கதகளி ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க. என்ன காலையில மிரட்டி உருட்டி ஒரு போட்டுட்டு தானே வந்திருக்கேன். அதோட இது இப்ப தெரியும் பாருங்க. ஆமா, ஒரு வார்த்தை கூட எதுக்கு பேசக்கூடாது. அப்படி ஏதாவது பேசினாலுங்கன்னா ஓங்கி ஒண்ணு விட்டுறணும். அதே மாதிரி குடும்பம் நடத்துற விஷயத்திலயும் சரி, நீ சொல்றது நீ யோசிக்கிறது மட்டும்தான் நடக்கணும். அதை மீறிட்டு அவளுக்கு மட்டும் வந்தாளுங்க அவ்வளவுதான், குடும்பமே சின்ன பின்னமாயிரும். என்ன அதெல்லாம் நான் விட்டுருவேனா? நான் பாத்துக்கிறேன்னு. ஆமாயா, நீ நல்லா தெளிவானவனாதான் இருக்க. உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். காலையில தேவி கிட்ட போ சொல்லிட்டு இருந்தே, அப்பவே பார்த்தேன் உன் தெளிவ. என்னன்னே பண்றது, என் பொண்டாட்டி காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்கா. அதனால கொஞ்சம் திமிரு அதிகமா இருக்கு. அதை அடக்கணும்னா இது மாதிரிலாம் ஏதாவது அடிக்கடி பண்ண வேண்டியதா இருக்கு. பண்ணு தப்பில்ல. சரிண்ணு, நான் உள்ள போறேன். என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. பரா வெக்கலாம் வருது. யோ ஆம்பளை மாதிரி கெட்டாரியா, என்ன பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? போங்கண்ணே, என்னன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வாரேன், காலையில சந்திப்போம். சரிண்ணே. சுடரு எங்க இருக்கிற? என்னடி காலையில அரைச்சிட்டேன் கோவமா? சரி வா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் உனக்கு பிடிச்சது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இங்க வா சுடரு, வாடி. எங்க போயிட்டா? ராத்திரி 10 மணிக்கு இவங்க போயிருப்பா. சுடரு, சுடரு என்ன சுடர் எங்கேயும் இல்ல, எங்க போயிருப்பா? ஒருவேளை காலையில நம்ம அடிச்சதுல எது கோச்சிக்கிட்டு எங்கேயும் போயிட்டாளா? ஐயோ சுடரு. இப்பா கமலாக்கா. வேளா, என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க, வா உள்ள போலாம். அக்கா இருக்கட்டும், இப்பதான் வீட்டுக்கு வரேன். சுடரு வீட்டுல எங்கேயுமே இல்ல. அக்கா எங்கேயும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாளா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் வேளா, சுடர் உன்ட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையேக்கா. ஏன்க்கா எங்க போயிட்டா? சுடர் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்கு தம்பி. என்னது, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காளா? ஆமா தம்பி, நம்ம ஊர் பொம்பளைங்க பக்கத்து ஊர் பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து பேப்பர் மில்ல வேலை பாக்குறாங்க. அது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாறி மாறி வரும். அதுல சுடர் நைட் ஷிஃப்ட் எனக்கு போதும்ட்டு போயிடுச்சு. நானு ராணி எல்லாரும் காலையில டே ஷிஃப்ட் போயிருவோம். ஆனா சுடர் எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் வேணும்னு அடம் பிடிச்சி அவர்கிட்ட வாங்குச்சு. நாங்க எல்லாரும் சொன்னோம் புதுசா இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, வேணா சுடர்னு. ஆனா அது கேட்கவே இல்ல. அத ஓ சரி எப்பக்கா வருவா? காலைல ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துரும் தம்பி. ஓ சரிக்கா, நீங்க பாருங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரிப்பா. சொல்ல மறந்துட்டேன் தம்பி, சோறு உங்களுக்கு அங்க பொங்கி வச்சிருக்காமா, அதை சாப்பிட சொன்னுச்சு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். என்ன பிளான் போட்ட மாதிரி நைட்டெல்லாம் ஒரே ஜாலியா இருந்திருப்பீங்க போல. ஏய் ராத்திரி எல்லாம் வீடு தங்காம எங்கடி போயிட்டு வர? வேலைக்கு போயிட்டு வரேன். யாரு கேட்டுடி வேலைக்கு போன? யாரு கேட்டு போனோம்? நீயும் தான் வேலைக்கு போன. என்ன கேட்டுட்டா போன? நீயா தானே போன? ஏய் நீயும் நானும் ஒன்னாடி? இல்ல கேக்குறேன், நீயும் நானும் ஒன்னான்னு கேக்குறேன். நான் ஆம்பளடி, நான் வேலைக்கு போவேன். நீ பொம்பளை, அடக்கிட்டு வீட்டுல உட்காரு. இந்த மிரட்டல் உருட்டல்லாம் இனிமே இங்க நடக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அம்மா எங்க அக்கான்னு எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வந்துட்டேன். நீ என்ன அடிச்சோன்னே அவங்க முன்னாடி போய் நின்னு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம அவங்க கூட போயிட்டேன்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் ஒன்னும் கோல கிடையாது. நீ என்ன அடக்கணும்னு பிளான் போட்ட, ஆனா நான் உன்னை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஒரு மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 300 ரூபாய். உன்னை விட 50 ரூபாய் அதிகமா வாங்குறேன். இங்க பாருங்க, இனிமே இந்த கைய உங்குற வேலை, ராத்திரி ஆனா புருஷன் பொண்டாட்டிலாம் இப்படிதான் இருக்கணும்னு அடக்கி ஆள்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன். நீங்க என் கூட இல்லனாலும் என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும். நான் உங்க கூட சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வரேன். காலையில எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கும்.
எனக்கு சமையலுக்கு துணி துவைக்கிறது வீடெல்லாம் குட்டி துடைக்கிறதுன்னு எல்லாத்துலயுமே எனக்கு நீங்க சமமா உதவி பண்ணணும். ஏன்னா நானும் வேலைக்கு போறேன். சரியா? உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாத்திருப்பீங்க. அதான் அப்ப ஆரம்பிச்ச சண்டை தான் இன்ன வரைக்கும் 2 பேருக்கும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டுமா இருக்கு. சரி, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள் எப்படி போகுதுன்றது பார்க்கலாம் வாங்க. அம்மா, நம்ம சினிமாக்கு போகலையா? உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு சினிமாக்கு போறதுதான் ஒரு கேடு உனக்கு. ஏம்மா, அப்ப கடை வீதிக்காடு போயிட்டு வரலாமா? போர் அடிக்குதுமா வீட்டுக்குள்ள. தன்மை, என்னம்மா போர் அடிக்குதா? ஆமாமா. சரி, நிம்மதி பாப்பா தூங்கிட்டு இருக்கால, அவ முழிச்சதும் நம்ம 3 பேரும் சேர்ந்து கடை வீதிக்கு போயிட்டு வரலாம். சரியா? சரிம்மா. அம்மா, எனக்கு ஒரே ஒரு பொம்மை மட்டும் வாங்கி கொடுமா. தன்மை, உனக்கு பொம்மை மட்டும் இல்ல, வளையல் பாசி தோடுன்னு எல்லாமே வாங்கலாம். சரியா? சரிம்மா. அம்மா, அப்பனா நிம்மதி பாப்பாவை இப்பவே எழுப்பி விடுட்டா நம்ம போயிட்டு வரலாமா? ஏய் சும்மா ரெடி. தூக்கத்துல எந்திரிச்சானா பாப்பா அழுதுட்டே இருப்பா. அவளா எந்திரிக்கட்டும். எந்திரிச்சோன்னே ஆனா கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போவேன். என்ன? சரிம்மா. வாங்க வாங்க, இந்த வீடு தான். சுடரே சுடரே, சீக்கிரம் வா. சுடரே, இந்த மனுஷனுக்கு என்ன ஆவியா போயிருச்சு? இந்த கத்துறாரு. சுடரே சீக்கிரம் வா, யார் வந்திருக்கான்னு வந்து பாரு வா. இந்த மனுஷன் உயிர் போற அளவுக்கு கத்துற அளவுக்கு யார் வந்திருக்கா? உட்காருங்கம்மா, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? பரவாயில்லண்ணே, ஒன்னும் இல்ல. வாமா. யாருமா நீனு? சுடரக்கா, என்ன தெரியலையா? பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இந்திய நாட்டு பிரதமரா இல்ல ஜனாதிபதியா? அதானே, சுடரக்காவா கொக்கா? இன்னமும் அந்த நக்கல் போகவே இல்ல. 2 குழந்தைங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனா நீங்க யாருன்னு ஒண்ணு பிடிபடலையே. என்ன சுடரக்கா, சைக்கிள் ஓட்டலாமா? சைக்கிள்? வள்ளி வள்ளி, நீ ஆடி? அதே வள்ளி தான். என் சைக்கிள் எடுத்துட்டு ஊரே சுத்துவியே. எப்படிக்கா இருக்க? வள்ளி, நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? ஐயோ, 5 வருஷம் கழிச்சு வாட்டியா ஊர்க்காரங்களை ஒருத்தவங்களை பாக்குறேன். ஐயோ கடவுளே. வள்ளி, அக்கா அம்மாலாம் எப்படி இருக்காங்க வள்ளி? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவரோட அம்மா எப்படி இருக்காங்க? சொல்லு வள்ளி, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அக்காக்கு அந்த ஜமீன் கூட தான் கல்யாணம் ஆச்சா இல்ல வேற யாரு கூட அது கல்யாணம் ஆயிடுச்சா? வள்ளி, கல்யாணம் அக்காக்கு குழந்தைங்களா இருக்கா? அம்மா நல்லா இருக்குதா வள்ளி? வள்ளி சொல்லு வள்ளி. ஏக்கா, நீ கேக்குறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு நடந்தது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வள்ளி, நடந்தது எதுவும் தெரியாதுன்னா என்னமா நடந்துச்சு? வள்ளி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வள்ளி. சொல்லுடி, என்ன நடந்துச்சு? அக்கா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் உயிரோட நல்லா தான்க்கா இருக்காங்க. அப்பா, ஐயோ, இத்தனை வருஷமா உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன்டி, ஒரு உண்மை கூட தெரியாம. சரி, முழுசா சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ ஓடி போன அன்னைக்கு நைட்டு ஜமீன் வீட்ல இருந்து எல்லாரும் வந்து அக்காவையும் அம்மாவையும் மிரட்டினாங்க. அதுல அம்மா ரொம்ப பயந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் பெரிய ஜமீன் பஞ்சாயத்தை கூட்டினாரு. இதுக்கப்புறம் யாரும் உங்களை மிரட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. ஆனா நீ ஓடி போனதை வச்சு எல்லாரும் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுதான் தீர்ப்பாவும் ஆயிடுச்சு. அம்மாவையும் அக்காவையும் ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணனோட அம்மாவையும் ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? நீ ஓடி போன அடுத்த நாள் அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஊரை விட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள 3 பேரும் வரவே இல்லை. இப்ப வரைக்கும் வரல. என்ன வழி சொல்ற? உனக்கு அவ்வளவுதான் தெரியுமா? இப்ப அம்மா அக்காலாம் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியும்க்கா. சொல்லு வள்ளி, எங்க இருக்காங்க இப்ப அவங்க? நான் பரீட்சை எழுதிட்டு பள்ளிக்கூடத்து லீவ்ல இருந்தேன். அப்ப நானும் அம்மாவும் அம்மாச்சி ஊருக்கு போனோம். அங்கதான் நான் அக்காவை பார்த்தேன். எப்படி இருந்தா? இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவங்களோட ரூம்ல ஒன்னு பார்த்தேன். அம்மாவோட போட்டோ பார்த்தேன். வள்ளி, என்ன வள்ளி சொல்ற? அம்மா இப்ப உயிரோட இல்லையா? இல்ல. ஐயோ, என்னோட சுயநலத்துக்காக எங்க அம்மாவை கொன்னுட்டேனே. ஐயோ கடவுளே, கடைசியா கூட அது முகத்தை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே. ஆனா எந்த மாற்றமுமே இல்லாம அக்கா அப்படியேதான் இருந்தாங்க. நல்ல கலையா, அதே மாதிரி ஒரு ஒத்த குடுமி, அதே மாதிரி சிக்கன புடவை கட்டிட்டு அழகா இருந்தாங்க. கயல் டீச்சர் அங்கதான் வேலை பாக்குறாங்க. ஊரை விட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு அநாத ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற டீச்சரா வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அநாத ஆசிரமத்திலயா? ஏன்? ஊரை விட்டு ஒதுக்கின ஒரு வாரத்திலேயே அவமானம் தாங்க முடியாம அம்மா நெஞ்சு வலி வந்தே செத்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் அண்ணனோட அம்மாக்கும் கயல் டீச்சருக்கும் எங்க போறதுனே தெரியலையும். அப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் அநாத ஆசிரமத்துல டீச்சர் வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க டீச்சரா போறீங்களான்னு கேட்டாங்களாம்.
அப்போ எங்களுக்கு வீடு உள்ள நாங்கள் ஆசிரமத்திலே தங்கிக்கவான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அனாத ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ கையல் டீச்சர் தான் டீச்சராக இருக்காங்க. அப்போ அக்காவுக்கு கல்யாணம்? கையல் டீச்சருக்கு இப்போ வரைக்குமே கல்யாணம் ஆகலை. ஐயோ, என் ஒருத்தரால இப்படி என் குடும்பத்தில் இருக்க எல்லா வாழ்க்கையும் போயிருச்சு. நான் என்ன பாவம் பண்ண கடவுளே, இன்னும் என்ன வேணாலும் பண்ண என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் விட்டுடு. அம்மாவையும் கூட எடுத்துக்கிட்டேன், அக்காவையும் அது நல்லபடியா வாழ வைக்கலாம்ல. இவங்க எல்லாரையும் இப்படி பண்ணிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன் கடவுளே. வள்ளி, எங்க ஆத்தாவை பாத்தியா? அவங்க கிட்ட ஏதாவது பேசுனியா? பார்த்தன, அவங்க கிட்டயும் பேசினேன். கையில அம்மா மாத்திரை போட்டீங்களா? போட்டேம்மா. சரிம்மா, இப்போ எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? ரூம்ல இருக்க வேண்டியதானே? இல்ல கையில, ஊருக்குள்ள அங்கிட்ட இங்கிட்ட தெரிஞ்சு ஓடி ஆடிக்கிட்டு இருந்த காலு இப்ப 4 செவத்துக்குள்ள நிக்க மாட்டேங்குது. சரி, அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? நீ கிளாஸ் எடுக்க போறீல கண்ணு, அந்த ரூமை கூட்டுறது இல்ல பாத்ரூம் கழுவுறதுன்னு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுக்கண்ணு. நான் அதையாவது பண்ணிட்டு இருக்கேன். ரூம்ல இருந்து அந்த பயலை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறது தான் கண்ணு மிச்சம். நான் இப்படி ஏதாவது வேலை பார்த்தேன்னா கொஞ்சமாவது அந்த பயலை மறப்பேன். அதுக்கு தான் கண்ணு கேட்கறேன். அம்மா, அதுக்குன்னு நீங்க போய் அந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்களா? வேண்டாம், நான் உங்களுக்கு வேற வேலை தரேன். நான் திருத்துற பேப்பரெல்லாம் அடுக்கி கிளாஸ்ல போய் நீங்க வச்சா மட்டும் போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தினமும் உங்களுக்கு அந்த வேலை தரேன். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு மெடிக்கல் செக்கப் இருக்கு உங்களுக்கு. வெறும் வயிற்றோட தான் செக்கப்புக்கு போகணும். மறந்து கூட எதையும் சாப்பிடாதீங்க. சரி கையில. இப்படி அவங்க 2 பேரும் ஒற்றுமையா நல்லா இருக்காங்க. கையல் டீச்சர் உங்க ஆத்தாவை நல்லா பாத்துக்குதுன்னு. ஆத்தா நல்லா இருக்குல்ல, அது போதும். ஆனா சுடரோட அம்மா இப்படி ஆனது ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களால அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? ஆமா, அந்த ஜமீன் என்னன்னா? ஜமீனுக்கு என்ன, அவரு ஜமீன் பரம்பரை நம்மள மாதிரியா? அவருக்கு அவருக்கும் பக்கத்தூர்ல இருக்கிற ஜமீன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரு குழந்தை குட்டின்னு ஏற்கனவே பணக்காரா இருந்தாங்களே, இப்ப ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. வள்ளி, எனக்கு அக்காவோட ஆசிரமத்தோட அட்ரஸை மட்டும் சொல்லு வள்ளி. நான் போய் நேரடியாவே அக்காவை பாக்குறேன். சுடரக்கா, நீ அழுது கெஞ்சி கேட்டதுனாலதான் இந்த உண்மையெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா கையல் டீச்சர் எந்த உண்மையும் நீ சுடர்கிட்ட சொல்லக்கூடாது, அவளை நான் இனிமே பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிருச்சு. அதனால தயவு செஞ்சு நீ அங்க போகாதக்கா. ஏன் வள்ளி அக்கா அப்படி சொன்னிச்சு? தெரியலக்கா, அம்மா இருந்த செய்திய ஏன் நீங்க சுடரக்காட்ட சொல்லலன்னு நான் கேட்டேன். அம்மா செத்ததே அவளாலதான். அவ மூஞ்சில முழிச்சாலே பாவம்னு அக்கா ரொம்ப திட்டிருச்சுக்கா உங்களை. அக்கா சொன்னாலும் சொல்லலனாலும் அதான வள்ளி உண்மை. என் மூஞ்சில முடிச்சாலும் எல்லாருக்கும் பாவம் தான். நான் யாருக்கும் பாவம் செய்ய விரும்பல. ஏற்கனவே நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். அக்காவாத நிம்மதியா இருக்கட்டும். ஆனா ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் இங்க நிம்மதியா இருந்திருப்பேன். தனியா எப்படி அக்கா வாழ்க்கைய ஓட்ட போதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ கடவுளே. வள்ளி, நீ இன்னொரு வாட்டி அந்த சைடு போனீன்னா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு வள்ளி. நான் சொன்னதா சொல்லாத, நீயா சொல்லி பாரு வள்ளி. சரிக்கா, சொல்லி பாக்குறேன். சரிக்கா, இங்க பக்கத்தூர்ல நான் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். தூரமா நின்று பார்த்தப்ப உன்ன மாதிரியே தெரியல. சரி பக்கத்துல வந்து போய் பாப்போன்னு தான் வந்தேன். நீ தான் அது. அதான் உன்னை ஒரு எட்டி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நான் போயிட்டு வரேன்க்கா. வள்ளி, உள்ளவா வள்ளி, தண்ணி கூட குடிக்காம போறியே. பரவாயில்லக்கா, உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன்க்கா. நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. ஆமா, உனக்கு 2 பிள்ளைங்களா? ஆமா வள்ளி, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுல என் பெரிய பொண்ணு பார்க்க அப்படியே அக்கா மாதிரியே இருக்கும். அவ எப்போதுமே ரொம்ப சாதுவா தன்மையா இருப்பாள். அதான் என் பெரிய பொண்ணுக்கும் தன்மைன்னு பேர் வச்சிருக்கேன். என் 2வது பொண்ணு பேரு நிம்மதி. பேர்லாம் நல்லா இருக்குக்கா. சரி, நான் போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆகுது. வள்ளி, அடிக்கடி வா. இப்போதைக்கு எனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க நீ ஒருத்தி தான் இருக்கு. அடிக்கடி நான் வந்து பாத்துக்கோ வள்ளி. வரேன்க்கா. அண்ணா போயிட்டு வரேன். அக்கா வரேன். சரி வள்ளி. அம்மா, அப்பா, நீங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பெரியம்மாவையும் பாட்டையும் போய் பார்க்கலையா? இல்லம்மா, ஆனா எப்படியாவது ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது மட்டும்தான். எங்க அக்காவையும் அப்பாவோட அம்மாவையும் பார்த்துட்டா போதும். மா, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எப்படியாவது பெரியம்மாவையும் பாட்டியும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். தன்மை, இந்திரன், சந்திரமாமா, என்ன நான் சொல்றது? இனிமே நம்மளுக்கு காதலாசை அறிவிட்டதோல அதுதான் மெயின் வேலையா இருக்க போகுது. கண்டிப்பா நிம்மதி, நம்ம எப்படியாவது அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு அம்மா அப்பா கூட சேர்த்துடுவோம். எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருவோமா, நீங்க கவலைப்படாதீங்க.
என்ன மக்களே, கயல் டீச்சரையும் சரசு பாட்டியும் காதலாசை யாரை விட்டதோல கண்டுபிடிச்சு அம்மா அப்பா கூட சேர்த்து வச்சிடலாமா? ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் ஃபைனலி 10 எபிசோட்ஸ் ஆஃப் சுடர்வேலன் காதல் இன்னையோட நிறைவடைஞ்சிருக்குங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா இது நிறைவேறி இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இந்த சீரிஸை முடிக்க வேணாம்னு சொல்லியிருந்தீங்க, இன்னொரு 10 எபிசோட்ஸ் போட சொல்லியிருந்தீங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனதே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி இந்த 10 எபிசோட்குள்ள முடிக்கணும்டா கொண்டு போனேன். நீங்க செகண்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்க லவ் சொன்னது செகண்ட் தேர்ட் எபிசோட்லேயே அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நோக்கி தான், அதாவது 10 எபிசோட் மட்டும் தான் கொண்டு போகணுன்றது ஒரு தாட்ல தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா முடிச்சிட்டோம்னா அது வந்து இன்னொரு ஏக்கமாச்சு, இன்னும் கொஞ்சம் போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். இல்ல நான் பாட்டுக்கு இன்னொரு 10 எபிசோட் எடுத்துட்டு போய் வளவலன்னு இழுத்துட்டு போயிருந்தேன்னா என்னது இழுத்துட்டே போறாங்கன்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல இது சுடர்வேலன் காதலோட 10 எபிசோடுமே ரொம்ப ரொம்ப மெமரபிளான எபிசோட்ஸ். சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்ன மாதிரியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. நிறைய பேரோட மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ்னால தான் இப்போ இங்கே வந்து நம்ம சேனல் இவ்வளோ தூரம் க்ரோ ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அண்ட் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி கயல் டீச்சர் அண்ட் சரசு பாட்டியை வந்து காதலாசை யாரை விட்டதோல 4 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு அவங்களோட சேர்ப்பாங்க. அது எப்படின்றதெல்லாம் நீங்கள் எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. ஓகே, இந்த சண்டேயோட ஐஎஸ்விகே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சண்டேல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டால் தயவு செஞ்சு இதை படிச்சிருங்க. ஒரு மாதம், அதாவது 4 சண்டே மட்டும் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். என்னால் முடியல, கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுனால ஹெல்த் வைஸ் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அதனால் ஒரு 4 சண்டேஸ் மட்டும் பிரேக் எடுத்துட்டு அண்ட் 5th சண்டே, ஸோ ஏப்ரல் ஃபுல்லாக பிரேக் எடுத்துட்டு மே மந்தோட 1st சண்டேலேருந்து நம்மளோட சண்டே அலப்பறைகள் கண்டினியூ ஆகும். ஸோ வழக்கமான டாபிக்ஸை நீங்கள் அந்த டைமில் நீங்கள் சொன்னால் போதும், நான் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரேன், எனக்கு வந்து டாபிக் சொல்லுங்கன்னு. ஸோ எப்போதுமே டாபிக் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி சண்டே அலப்பறைகளுக்கு நீங்கள் டாபிக்ஸ் கொடுக்கலாம். நான் அப்போ வந்து அதை வந்து எடுத்து போடுறேன். அண்ட் 4 சண்டே மட்டும் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட், அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. நாளைக்கு திங்கட்கிழமை காதலாசை யாரை விட்டதோ எபிசோட் ஒரு ட்விஸ்டட் எபிசோட், பயங்கரமான எபிசோடா இருக்க போகுது. மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம அச்சயா டியரோட பொண்ணு ஹஸ்தா தங்கராஜ் டியருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக ஹஸ்தா தங்கராஜ் குட்டிக்கு இனிய முதல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.